ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் வந்து ஒரு 5 கிலோ வேகிற அளவுக்கு இருக்க பாத்திரத்தை வச்சுக்கிட்டேன். ஒரு 200 ml வந்து எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒரு ஒரு 4 பீஸ் அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு 5 பச்சை மிளகா வந்து போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 100 கிராம் இஞ்சியும் 75 கிராம் வந்து பூண்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த வாசனை வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு 5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் வந்து நம்ம இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு விடலாம். மூடி போட்டுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கும். குழஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் தயிர், அது வந்து நல்லா புளிப்பு இல்லாமல் இருக்கணும். புளிப்பு இல்லாத தயிர் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. 100 கிராம் தயிர் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து மசாலா வந்து 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் நான் சிக்கன் வந்து 1 கிலோ வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருக்குங்க. கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வந்து கலந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். கொஞ்ச நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் மூடி திறந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். அது வந்து ஒரு 4 டம்ளர், பெரிய டம்ளராக இருந்தது, அதில் 4 டம்ளர், அது 1 கிலோ நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து 4 டம்ளர் அரிசிக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு அரிசியை நல்லா கழுவி அதில் போட்டுக்கிட்டோம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இடையில வந்து கொஞ்சம் திறந்து கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா, கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியும் அரிசியும் வந்து சம அளவுக்கு வந்துடணும். அந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் வந்து சம அளவுக்கு வந்துருச்சு. நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி புழிஞ்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு நம்ம தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து சமமாக்கிடணும். சமமானதுக்கப்புறம் நம்ம அந்த மூடி போட்டுட்டு கீழே இருக்க அந்த நெருப்பு இருக்குது இல்லைங்களா, அடுப்பெல்லாம் வந்து நம்ம அந்த குச்சியெல்லாம் எடுத்துட்டு தம் போட்டுடணும். இதே நீங்கள் வந்து கேஸில் செய்கிறீங்கனாக்கா தோசைக்கல் வந்து சூடு பண்ணிட்டு அது மேலே வந்து மீடியம் அளவுக்கு வந்து தீயை கம்மி பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை வச்சு இது மேலே தம் போட்டுக்கலாம். மேலே வந்து வெயிட் வச்சு, நான் அடுப்பில் செய்கிறதால நெருப்பு வந்து மேலே போட்டு கீழே வந்து நெருப்பெல்லாம் கலைச்சி விட்டாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறக்கிடலாம். சாப்பாடு சூப்பராக வந்துருச்சு. சிக்கனும் வந்து நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ரைஸு. எங்கள் பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். பாருங்கள், என் பசங்களும் என் ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்றத நான் காமிக்கிறேன் பாருங்கள். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதியில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.